தற்போதைய அண்மை செய்தி. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்து இருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன். மருத்துவமனையில் இருக்கிற இருவருக்கும் என்னென்ன காயங்கள் ஏற்பட்டிருக்கு, அவங்க எப்படி இருக்காங்க, இது குறித்தான உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக ராதிகா. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கட்டமடுவு பகுதியில் வசித்து வரும் வேலன் என்பவரின் மகன் சிபிராஜ் மற்றும் அவரது நண்பர் இருவரும் வனப்பகுதி ஒட்டுள்ள விவசாய நிலத்திற்கு சென்றுள்ளனர். தொடர்ந்து விவசாய நிலத்தில் விலங்குகளை வேட்டையாடுவதற்காக நாட்டு வெடிகுண்டு வைத்திருந்தனர். அதில் அருகே சென்றபோது எதிர்பாராத விதமாக வெடிகுண்டு வெடித்ததில் இருவரும் பலத்த காயமடைந்தனர். தொடர்ந்து வெடிச்சத்தம் கேட்ட அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு, அதாவது சிபிராஜ் அவர்களை மீட்டு செங்கம் அரசு மருத்துவமனை அனுமதித்தனர். தொடர்ந்து அவர் நண்பரை மற்றும் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனை அனுமதித்தனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுது. மேலும் வனப்பகுதி ஒட்டியுள்ள விவசாய நிலையத்தில் நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் இருவரும் படுகாயமடைந்த சம்பவம் குறித்து மேல்செங்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டு வருகிறது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.